இப்போ வெந்தய குழம்பு தாங்க வைக்க போகிறேன், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ வைக்க போகிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிடுது. இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் வதங்கணும்ல, கத்திரிக்காய் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வதங்குது. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் ஒன்று 2 ஸ்பூனு தாங்க, அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் தான் வைக்க போகிறேன், அதனால் அவ்வளோதாங்க. அதுக்கு தேவையான உப்பு. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பையன் மலைக்கு போயிருக்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கு தான் இது குழம்பு, அதனால் கம்மியாக தான் வைக்கிறேன்.
வரல இன்னும். சனிக்கிழமை தான் வருவான்னு நினைக்கிறேன். 6 நாள் டூர் போயிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வெடிகாலம் போனாங்க. 6 நாள் டூர் போயிருக்காங்க. அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்று போகிறோம். இப்போ வந்து மூடிடலாம். மூடிட்டு புளி ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தான், சும்மா ஒரு லெமன் சைஸ் கூட இல்லை, அதை விட கம்மியாக தான் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொதிச்சிடுச்சிங்க. புளி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுக்கிற புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாங்க ஊற்றணும். இதுக்கு நிறைய ஊற்றினோம்னாக்கா வந்து ரொம்ப புளிப்பாகிடும். அவ்வளோதான். இது மட்டும் போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இது கொதிக்கிட்டோம். வெந்துருச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு இந்த தேங்காய் பூ போட்டு இறக்கணுங்க. கொதித்த பிறகு இந்த தேங்காய் பூ போட்டு இறக்கணும். வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். சூப்பராக. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். குழம்பு கொதிச்சிடுச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். குழம்பு இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இது கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை முதல்ல போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். வச்சு பாருங்கள். அப்படின்னாங்க இது வச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நான் இது மட்டும் செய்யலை. இப்போ வந்து இது காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு இது காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கேன். சாதம் வடிச்சிட்டேன். கேரட்டு பீன்ஸு பொரியல். அப்புறம் இது கூட்டுங்க. சவுசோ வந்து கடலப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். சவுசோ போட்டு கடலப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள். நல்லா. அவ்வளோதாங்க. முடிச்சு. இது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு பொரி உப்புமாவுங்க. இது ஒரு நாளைக்கு காட்டலான்னு நினச்சேன். உங்களாண்ட காட்டல. இது பொரி உப்புமா சூப்பராக இருக்குங்க. ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இப்போது டைம் இல்லை. அவருக்கு மணி ஆயிடுச்சு. வேலைக்கு கிளம்பணும். கரெக்டாக 8க்கெலாம் கிளம்பிடுவாருங்க. இப்போ கொஞ்சம் 8 ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு கட்டணும். அவ்வளோதாங்க. முடிஞ்சிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. முடிஞ்சிடுச்சிங்க சமையல். பார்த்துட்டு நான் வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாரும் பண்ணுறதில்ல, ஆனால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா தாங்க இருக்கும். இந்த குழம்பு வச்சு பாருங்கள். பாய்.